பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப கதிர் வந்து ராஜியை போலீஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு. ஆமாங்க, நடக்குதுன்னா ராஜி வந்து கண்ணனை பிடிக்கிறதுக்காக துரத்துவாங்கல்ல, அந்த வீடியோவை கதிர் பாக்குறாரு. ஆனா அந்த வீடியோ எப்படி இவரு கிடைச்சிச்சுன்னு தெரியல. ஒருவேளை அவர் ஃப்ரெண்டு கூட அனுப்பியிருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு அவர் ஃப்ரெண்டு தான் கதிருக்கு தகவல் கொடுத்திருப்பாரு. அந்த வீடியோவை பார்த்தா கதிர் ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாரு. என்ன ராஜி இவ்வளவு வேகமா ஓடுறன்னு கேட்கிறாரு. அப்ப ராஜியும் கொஞ்சம் பில்டப்பா பேசுவாங்க. நான்லாம் பெரிய அத்லட் தெரியும்ல, ஒரு காலத்துல போலீஸ் ஆறதான் லட்சியம், ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பண்றாங்க. பதிலுக்கு கதிரும் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான்றாரு. அதை கேட்டாலும் ராஜி நக்கல் அடிக்கிறாங்க. இங்கப்பா நீ எல்லாம் என் பக்கத்துல கூட வர முடியாதுன்றாங்க. இப்ப கதிருக்கு செம டென்ஷன் ஆகுது. சவாலு கூப்பிடாரு. சரிவா உனக்கு எனக்கும் பந்தயம், நீ என்ன ஜெயிச்சு காட்டு, அதுக்கப்புறம் நீ பெரிய அத்லட் நான் ஒத்துக்கிறேன்றாரு. ராஜியும் பந்தயத்துக்கு வராங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த ரேஸ்ல ஜெயிச்சும் காட்டுறாங்க. அவங்க திறமையை பார்த்து கதிர் ஆச்சரியப்படுறாரு. அவங்கள பாராட்டுவாரு. ராஜி உண்மையில உனக்கு நிறைய திறமை இருக்கு, இங்கப்பா நீ ஆசைப்பட்டபடியே போலீஸ் ஆகு, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்றாரு. ஆரம்பத்துல ராஜி அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் சரி வராதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா கதிர் வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுக்குறாரு. இங்க பாரு ராஜி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உங்க அப்பா சித்தப்பா எங்க அப்பா யார பத்தியும் யோசிக்காத, நீ ஆசைப்படி போலீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணு, நான் உனக்கு பக்கபலமா இருக்கேன்ற மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்னா, கதிர் இந்த விஷயமா போய் பாண்டியன்ட்ட பேசலாம். நான் ராஜியை போலீஸ் ஆக்க போறேன்னு சொல்லலாம். ஆனா பாண்டியன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தான் வாய்ப்பு அதிகம். ஆமாங்க, பாண்டியன் என்ன சொல்லுவார்னா, இங்க பார்ப்பா ராஜி, நான் உன வேலைக்கெல்லாம் போவேனான்னு சொல்லல, நீனும் மீனா மாதிரி வேற ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போ, இந்த போலீஸ் வேலை எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நடக்கலாம்னா, செந்தில் வந்து கடக்கணக்குல இருந்து 500 ரூபாய் பணம் எடுத்திருப்பார்ல, அதை பாண்டியன் கண்டுபிடிச்சிருவாரு. ஒருவேளை பாண்டியன் இந்த டைம் கண்டுபிடிக்காட்டினாலும் செந்தில் இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாரு. ஆமாங்க, மீனாக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறதுக்காக செந்தில் தொடர்ந்து பொய் கணக்கு எழுதி கடையில இருந்து பணத்தை எடுத்துட்டே இருப்பாரு. பாண்டியன் அதை கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி செந்தில் அசிங்கப்படுத்தலாம். ஏன்டா பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா நியாயமா கேட்டு வாங்க வேண்டியது தானே, அதை விட்டு இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்க அசிங்கமாலையான்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாரு. இதெல்லாம் மீனாக்கு தான் ரொம்ப அவமானமா இருக்கும். ஒருவேளை இப்பெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா மீனா செந்தில்கிட்ட கோவப்படுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேனா, எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு சொல்லி கேட்டேனா, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி செந்தில்கிட்ட கோவப்படுவாங்க. இந்த மாதிரி சீன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிசர்ச் வரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.